உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு நொடி பொழுதுக்கும் ஒவ்வொரு பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. சோ அந்த வகையில இன்னைக்கான பிரேக்கிங் நியூஸ் எது சம்பந்தமாக நம்ம விவாதிக்க போறோம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பானை சின்னம் கிடையாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அறிவித்து விட்டார்கள். அபிஷியல் தான். அபிஷியலாவே என்ன சொல்லிட்டாங்க, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பானை சின்னம் கிடையாது அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் அறிவித்து விட்டார்கள். அதற்கு பதிலாக வேறு ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றார்கள். என்னப்பா அது கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு வாங்கின சின்னம்ப்பா, என்னப்பா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறேன்னு கேக்குறீங்களா? ஆனா ஆமாங்க, தேர்தல் ஆணையம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன, விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பானை சின்னம் இல்லை என்றால் வேறு என்ன சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி முழு தரவுகள் எல்லாமே இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால துணிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். எப்பா ஷாக்க குறைங்க. விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பானை சின்னம் கிடையாது என்பது உண்மைதான். ஆனா அது தமிழ்நாட்டுல கிடையாது. தமிழ்நாட்டுல பானை சின்னம் கன்ஃபார்ம் தான். அதனால பானை சின்னத்துல ஓட்டு போட விரும்புகின்ற நபர்கள் பானை சின்னத்துல நச்சுன்னு குத்திருங்க, சரிங்களா? தமிழ்நாட்டுல பானை சின்னம் கன்ஃபார்ம் தான். ஆனா பானை சின்னம் எங்கே இல்லை என்றால் புதுச்சேரியில் பானை சின்னம் கிடையாது. தேர்தல் ஆணையம் அபிஷியலாகவே விடுதலை சிறுத்தை கட்சிக்கு புதுச்சேரியில் பானை சின்னம் கிடையாது, அதனால நாங்க உங்களுக்கு வாலி சின்னத்தை ஒதுக்குறோம் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் புதுச்சேரியில விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வாலி சின்னத்தை ஒதுக்கி உள்ளார்கள். என்னப்பா அது கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு வாங்கின சின்னப்பா பானை சின்னம், எதுக்குப்பா புதுச்சேரியில மட்டும் ஒதுக்க மாட்டாங்க? புதுச்சேரியில மட்டும் எதுக்குப்பா பானை சின்னத்தை போட்டி போடக்கூடாது? எதுக்குப்பா வாலி சின்னத்தை கொடுத்துருக்காங்க கேக்குறீங்களா? அதுக்கான காரணங்கள் இருக்குது. அது என்ன மேட்ரு அப்படின்ற சொல்றேன். ஒண்ணும் கிடையாதுங்க. தமிழ்நாட்டுல விடுதலை சிறுத்தை கட்சி யாருடைய தலைமையில கூட்டணியில் இருக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் கூட்டணியில் இருக்கின்றார்கள். சோ விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 8 தொகுதியில் ஒதுக்கிட்டாங்க. அந்த 8 தொகுதியுமே பானை சின்னத்துல தான் விடுதலை சிறுத்தை கட்சி போட்டி போட போறாங்க. சோ புதுச்சேரி இருக்கு இல்லையா, புதுச்சேரியில யாருடைய தலைமையில் கூட்டணி என்றால் அங்க காங்கிரஸ் உடைய தலைமையில தான் கூட்டணி அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இல்லப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில தான்ப்பா கூட்டணி அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கு இருக்காங்க. சோ 2 பேரும் சண்டை போட்டு அந்த அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வழியா புதுச்சேரியில காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. சோ விடுதலை சிறுத்தை கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒதுக்குகின்ற ஒரு தொகுதியில அவங்க போட்டி போடுவதாக இருந்தது. யாரு? விடுதலை சிறுத்தை கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின ஒரு தொகுதி வாங்கி புதுச்சேரியில போட்டி போடுவதாக இருந்தது. குறிப்பா உழவர்கரை என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொகுதியில போட்டி போடுவதா இருந்தது. சோ இந்த உழவர்கரை தொகுதியில மேபி விடுதலை சிறுத்தை கட்சி உதயசூரியன் சின்னத்துல போட்டி போடலாம் அப்படின்ற மாதிரிதான் அந்த எண்ணத்தில் இருந்திருந்தார்கள். சோ அதனால விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் என்ன பண்றாங்க, போய் உழவர்கரை தொகுதியில போய் வேட்புமனுவை தாக்கல் பண்ணிடுறாங்க. இதுல ஒரு ட்விஸ்ட் என்னவென்றால், விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க உழவர்கரை தொகுதியில போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிடுறாங்க. ஆனா அதே தொகுதியில காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும் கூட என்ன பண்றாங்கன்னா வேட்புமனுவை தாக்கல் செய்கின்றார்கள். எல்லாருமே ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க. அது எப்படி காங்கிரஸும் ஒரு தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ண முடியும், விடுதலை சிறுத்தை கட்சியும் ஒரு தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ண முடியும்? எப்படி ஒரே தொகுதியில 2 கட்சியிலும் வேட்புமனு தாக்கல் பண்ண முடியும்? சோ இதனாலதான் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. சோ அதனால அண்ணன் திருமாவர்கள் நேற்றைய தினத்துல ஒரு அறிக்கை வெளியிடுகின்றார். நாங்கள் உழவர்கரை தொகுதியில போட்டி போடுவதாக இருந்தோம், அந்த கூட்டணியில அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக நாங்க உழவர்கரை தொகுதியில போட்டி போடுவதாக இருந்தோம். ஆனா எங்களுடைய தொகுதியில நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட அதே தொகுதியில காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளரும் கூட என்ன பண்ணிருக்காங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க. சோ அதனால நாங்க என்ன பண்ண போறோம்னா நாங்க சுயேட்சையாக போட்டி போட்டுக்கிறோம், அதாவது தனிச்சு போட்டி போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த திருமாவர்கள் நாங்கள் தனித்து போட்டியிடுகின்றோம் என்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சோ அதனால நெட்டப்பாக்கம், ஊசுடு, உழவர்கரை என்று சொல்லப்படுகின்ற ஒரு 3 தொகுதியில மட்டும் விடுதலை சிறுத்தை கட்சி தனியாக போட்டி போடுகின்றார்கள். மீதம் இருக்கின்ற தொகுதிகளில் நாங்க மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு தருகின்றோம் என்று விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு நிலைப்பாடை எடுத்துள்ளது. சோ விடுதலை சிறுத்தை கட்சி நமக்கு எப்படி பார்த்தாலும் உழவர்கரை தொகுதி கிடைச்சிரும், சோ அந்த தொகுதியில் நம்ம போட்டி போடுவோம், சோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னத்திலேயே கூட நம்ம போட்டி போடுவோம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனா இங்க காங்கிரஸ் கட்சி ஒரு குளறுபடியை பண்ணி விட்டதுனால தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி வேறு வழி இல்லாம சுயேட்சை சின்னத்துல போட்டி போடுறாங்க. சோ அதனாலதான் விடுதலை சிறுத்தை கட்சி என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு பானை சின்னத்தை ஒதுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையத்துல அப்ளை பண்ணாம விட்டுட்டாங்க. சோ அதனாலதான் தேர்தல் ஆணையம் இன்று என்ன பண்ணிருக்காங்க, வாலி சின்னத்தை இங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. சரிப்பா, விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தானே, அவங்க புதுச்சேரியிலும் கூட
இந்த மாதிரி பாடச்சின்னத்தை போட்டி போடலாம்ல, இதுல என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னு கேக்குறீங்களா? இதுல ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. காரணம் என்னவென்றால், விடுதலை சிறுத்தை கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி, அது வந்து தேசிய கட்சி கிடையாது, அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி. தேசிய கட்சிகள் தான் ஒரே சின்னத்துல இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் போட்டி போடலாம். ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி. அதாவது ஒரு கட்சி வந்து அங்கீகாரம் பெற வேண்டும் என்றால் ஒரு சில கிரைட்டீரியா இருக்குது. அது என்ன கிரைட்டீரியா அப்படின்னா 8% வாக்குகள் வாங்கணும். அதுதான் வந்து இங்க நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகள் வாங்கி அவங்க ஒரு சின்னத்தை வென்று எடுத்துட்டாங்க. சோ இன்னொரு கிரைட்டீரியா என்னவென்றால் 25 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதியை வந்து வெற்றி பெறணும். அப்ப விடுதலை சிறுத்தை கட்சி 25 தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி, மீதம் இருக்கிற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி. சோ 2 நாடாளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்றதனால் விடுதலை சிறுத்தை கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி. அப்ப தமிழ்நாட்டுல மட்டும்தான் அந்த பானை சின்னத்துல அவங்க போட்டி போட முடியும். தமிழ்நாடு தவிர வேற இடங்கள் எங்கேயாச்சும் அவங்க போட்டி போடுறதாக இருந்தா அவங்க வழக்கம் போல இசிஐல போய், அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால போய் அப்ளை பண்ணி எனக்கு பானை சின்னம் வேணும் அப்படின்ற மாதிரி ப்ரீவியஸாவே அப்ளை பண்ணியிருக்கணும். ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி ப்ரீவியஸாவே அப்ளை பண்ணாம விட்டாங்க. ஸோ அதனால விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்து பானை சின்னம் கிடைக்கவில்லை. ஸோ தமிழ்நாட்டில் போட்டி போட்ட அதே சின்னத்தை வச்சு புதுச்சேரியில் போட்டி போட முடியாது. அதனால அவங்க அப்ளை பண்ணாம விட்டதுனால தற்பொழுது இவங்க வாலி சின்னத்துல விடுதலை சிறுத்தை கட்சி போட்டி போட போறாங்க. ஸோ இதான் ஃபேக்ட். சரிங்களா? சரி, இத நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, அதாவது தேர்தல் அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் நேத்து வர நண்பனா இருந்தவன் இன்னைக்கு திடீர்னு எதிரியா மாறிடுவான், இன்னைக்கு வந்து நண்பனா இருக்கவே நாளைக்கு எதிரியா மாறிடுவான். சோ அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எது வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும், எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். சோ அதனால எல்லாவற்றிற்குமே ஒரு கட்சி தயாராக இருக்க வேண்டும். சோ முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி இருந்தது இது தவறு என்றுதான் நான் கூற வருவேன். அதான் ஆல்ரெடிங்க தமிழ்நாட்டிலேயே பிரச்சனை போய்க்கு இருந்துச்சு, மாட்டுக்கிறது கிடையாது. அந்த கூட்டணி தொகுதிகள் ஒதுக்குறதுல காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு போய்க்கு இருந்துச்சு. ஆனா அது புதுச்சேரியில அதை விட டபுள் மடங்கா போய்க்கு இருந்துச்சு. அப்ப யார் என்ன சண்டை போட்டாலும் சரி, நம்மளுடைய வேலை என்ன, நமக்கான வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருந்துக்கணும். சோ இன்னைக்கு வந்து இந்த தொகுதி நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும், நாளைக்கே அந்த தொகுதி கிடைக்காம போயிடும். இன்னைக்கு விசிக 8 தொகுதியில போட்டி போடுறாங்க, நாளைக்கே வந்து 2 தொகுதி பிடிக்கணும் திமுக, இல்ல 2 தொகுதி எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கும். ஏன்னா தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது, 2 தொகுதி எக்ஸ்ட்ரா கூட கொடுக்கலாம். சோ என்ன நடக்கலாம் அரசியல் களத்துல? ஏன்னா அண்ணன் திருமாவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு 12 தொகுதியை கலைஞர்கள் ஒதுக்கி விட்டு மறுபடியும் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணாருன்னா மறுபடியும் 2 தொகுதியை வாங்கிட்டு 10 தொகுதியில போட்டி போட சொன்னாப்ல. சோ இந்த மாதிரி அரசியல் களத்துல எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும் என்னால் நடக்கலாம். அப்ப உழவர்கரை தொகுதி என்பது நமக்கான தொகுதி தான், நம்ம கூட்டணியில தான் போட்டி போட போறோம் அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி அதை மட்டுமே போக்கஸ் செய்திருக்க கூடாது. ஏன்னா அரசியல் களத்துல எந்த நேரங்களை வேணாலும் என்ன ட்விஸ்ட் வேணாலும் நடக்கும். அப்ப விடுதலை சிறுத்தை கட்சி எல்லாத்துக்குமே தயாராக இருந்திருக்க வேண்டும். ஏன்னா தமிழ்நாட்டுல ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மிகப்பெரிய முரண்பாடு லோடாய் போயிருச்சு. அப்ப எப்படி பார்த்தாலும் புதுச்சேரியிலையும் வராமலாம் இருக்காது. அப்ப நம்மளுடைய போக்கஸ் என்ன, நம்ம என்ன சின்னதா போட்டி போட போறோம், நம்ம வந்து திமுக கூட்டணியில போட்டி போட்டாலும் சரி, ஒருவேளை சுயேட்சையாக போட்டி போட்டாலும் சரி, எல்லாவற்றிற்கும் நாம தயாரா இருக்கணும் என்பதனை கருதி விடுதலை சிறுத்தை கட்சி முதல்ல என்ன பண்ணிக்கணும், பானை சின்னத்துக்கு அப்ளை செய்திருக்க வேண்டும். இசிஎஸ்ல போய் அப்ளை பண்ணிருக்கணும், வாங்க நாங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, நாங்க பானை சின்னத்தை தமிழ்நாட்டில் வச்சிருக்கோம், எங்கள் புதுச்சேரியிலையும் ஒருவேளை நாங்க சுயேட்சையா போட்டி போட்டாலும் கூட எங்களுக்கு வந்து நாங்க வந்து இந்த பானை சின்னத்தை வந்து ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க முதலே அப்ளை செய்திருக்க வேண்டும். ஆனா அப்ளை செய்யாம விட்டாங்க. ஆனா முழுக்க இங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி, காங்கிரஸை நம்பி அவர்கள் கொஞ்சம் தேக்கம் அடைந்ததுனால இந்த பானை சின்னம் கிடைக்காமல் தற்பொழுது வாலி சின்னம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு கிடைத்திருக்கின்றது. சோ இதான் மேட்ரு. சோ டோன்ட் கன்ஃபியூஸ். விடுதலை சிறுத்தை கட்சி தமிழ்நாட்டுல பானை சின்னத்துல போட்டி போடுறாங்க, புதுச்சேரியில வாலி சின்னத்துல போட்டி போடுறாங்க என்பதனை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு பார்ப்போம். அரசியல் களத்துல எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேணாலும் நடக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று புரட்சி செய்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.